பூத்தி கேட்டாத அன்பின் எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உமது அடியவர்கள் அவருடைய இருதயத்தின் தியானம் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் சகோதரி சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் பிதா, குமாரன், தூய ஆவியாராகிய மூவர் கடவுளின் திருப்பெயர்னாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் வழிபாட்டிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து வழிபாட்டில் கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்கள் போதகர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையார் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமணம் ஒன்றிணைந்த பங்களிப்பின் கொண்டாட்டம் என்கின்ற அந்த தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். மேரேஜ் செலிப்ரேஷன் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற அந்த தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். திருமணம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரும்பி நடத்துகின்ற ஒரு சுப நிகழ்வு. எல்லா சமயமும் இதை அங்கீகரிக்கின்றன, மதிக்கின்றன. திருமணம் என்றாலே நமக்கு ஒரு மகிழ்வு, மகிழ்ச்சி குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே. அதோடு கூட பல புதிய உறவுகள் துவங்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த திருமணம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இல்லறம் என்பது மிக ஒரு புனிதமான ஒன்று. அது நல்லறமாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகின்றோம். அதனால்தான் நாம் இல்லறத்தை நல்லறமாக அமைய இறைவனிடத்திலே நாம் மன்றாடுகின்றோம். நாம் எல்லாம் தமிழர்கள், தமிழ் பண்பாட்டிலே இருக்கின்றவர்கள். இந்த திருமணத்தை மிக மிக மேன்மையானதாக நாம் கருதி அதை செய்கின்றோம். ஆகவே அறம் சார்ந்த ஒரு வாழ்வைத்தான் நாம் இல்லற வாழ்விலே காணுகின்றோம். அதாவது நமது குடும்ப வாழ்வு இருக்கிறதே, நாம் வாழுகின்ற அந்த வாழ்வு அறம் சார்ந்த வாழ்வாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்கிறாங்க. அதாவது அன்பும் அறமும் இருக்கணும். அந்த அறம் என்கின்ற அந்த வார்த்தை மிக சிறந்த ஒரு வார்த்தை. மற்ற எல்லா வார்த்தைகளை விட இந்த அறம் என்பது நமது வாழ்வோடு இணைந்திருக்கிறது, தமிழோடு இணைந்திருக்கின்றது, தமிழரோடு இணைந்திருக்கின்ற ஒன்று. அது ஒரு மேன்மையானது, புனிதமானது. அப்பேற்பட்ட நிலையிலே நமது இல்லற வாழ்வு அமைய வேண்டும். அந்த இல்லற வாழ்வை துவங்கி வைக்கின்ற நிகழ்வு தான் எதுங்க? திருமணம் என்று நாம் கருதுகின்றோம். திருமறையிலே நாம் காணுகின்ற பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் தொடக்க நூலிலே கடவுள் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். படைத்து எல்லாவற்றையும் நல்லது என்று அவர் கண்டார். படைத்த படைப்பு எல்லாத்தையும் அவர் படைச்சிட்டு இது ரொம்ப நேர்த்தியானது, நல்லது என்று அவர் அகமகிழ்ந்தார். ஆனால் ஒன்று மட்டும் அவருடைய பார்வைக்கு நல்லதல்ல என்று அவர் கண்டார். என்ன அப்படின்னு பார்த்தா, படைச்சதில் நல்லதில் காணலை. அவர் ஏதோ ஒன்று நல்லது இல்லை என்பதை உணர்ந்தவராக அவர் செயல்பட்டார். அதுதான் மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல. ஆகவே அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆதாமை படைச்ச பிறகு கொஞ்ச நாள் ஆதாம் என்ன பண்ணியிருப்பார்? அவருக்கு சொன்ன அந்த வேலைகளை செய்திருப்பார், பணிகளை அவர் செய்திருப்பார்.
பிறகு அங்கே இருக்கின்ற விலங்குகளோடு கூட அவர் விளையாடி இருப்பார், ஏதாவது அவங்களோடு கூட இருந்திருப்பார். ஆனால் இவைகள் ஆதாமுக்கு ஒரு மனநிறைவை ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் பார்க்கிறார் கடவுள். பார்த்துட்டு தான் ஐயோ ஆதாம் தனியாக இருப்பது நல்லது கிடையாது, இங்கே நான் படைத்த படைப்புகள் எல்லாம் அவருக்கு ஏற்றவையாக ஏற்ற துணையாக இருக்க போவது கிடையாது. ஆகவே ஒரு பிரத்யேகமான ஒரு ஏற்ற துணையை நான் அவருக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லிதான் ஏவாளை உருவாக்கி யார் கையில் கொடுக்கிறாருங்க? ஆதாம் கையில் கொடுக்கிறார். எதை நினைத்து? ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணை, இதைவிட ஒரு சிறப்பான ஒரு துணையை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த துணையை நானே ஏற்படுத்தி தருகிறேன். அதனால தான் நாம என்ன சொல்றோம், திருமணம் எல்லாம் யாரால் ஏற்படுத்தப்படுகிறது? இறைவனால இல்லையா? கடவுள் தான் செய்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம். இவருக்கு இவர் என்று முன்குறித்தவர் ஆண்டவர் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே எப்படி கடவுள் ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கி ஒரு துணையை தந்தாரோ, இன்றைக்கும் திருமண வாழ்வில் இணைகின்ற தம்பதியருக்கு அவரை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு உறவாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே ஏற்ற துணை என்று நாம் காணுகின்ற பொழுது ஏவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணை. அது மட்டுமல்ல, இட் இஸ் எ ப்ரெஷியஸ் கிஃப்ட். அது கடவுள் ஆதாமுக்கு நிறைய கொடுத்தாரு, ஆனால் மிக சிறந்த ஒரு பரிசாக அவர் கொடுத்தது எதுதான்? ஏவாளை கொடுத்தது. அதனால இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கணும்னா, எல்லாரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடவுள் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு, நிறைய ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் தராரு. ஆனால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை விட, பரிசை விட கடவுள் எனக்கு பிரத்யேகமாக கொடுத்த பரிசு எது தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை துணையாளர் இல்லையா? எனக்கு கொடுத்த கணவர் கடவுள் கொடுத்த பரிசு, எனக்கு கிடைத்த மனைவி கடவுள் கொடுத்த அந்த பரிசு என்பதை நாம் உணரணும். இதை நமக்கு ஆரம்பத்திலேயே ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏவாளை ஆண்டவர் படைத்தார், ஆனால் எந்த விதத்திலேயும் ஏவாள் குறைவானவர்கள் அல்ல என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நோவே ஷீ இஸ் இன்ஃபீரியர் டு எனிதிங் எல்ஸ். அதனால ஆதாமுக்காக தான் ஏவாளை படைச்சாரு அப்படின்றது இல்லை. ஏவாள் படைக்கப்பட்டது பிரத்யேகமானது, மிக சிறந்தது. ஆகவே எந்த விதத்திலும் அவர்களை குறைவாக மதிப்பிடுவது கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஏதோ ஒரு அடிமைகள் என்கின்ற நிலை அல்ல, மாறாக அவர்கள் மனிதனுடைய கிரீடமாக இருக்கின்றார்கள். நீங்க திருமறை நீங்கள் படிக்கின்ற பொழுது மனைவி கிரீடமாக இருக்கின்றாள். அப்போ நம்ம ஆண்கள் கணவன்மார்களுக்கெல்லாம் கிரீடம் என்பது எது? புகழ்ச்சி. அந்த கிரீடம் வேறு யாரும் அல்ல, மனைவிதான். மனைவி எங்கே இருக்கின்றார்களோ அந்த இடத்துல அவங்க கிரீடமாக தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. அந்த இடத்தை விட்டு அவங்க கீழே போகக்கூடாது. தட் இஸ் ஸ்டேட்டஸ். அது ஒரு அமைப்பு, கடவுள் கொடுத்த ஒரு அமைப்பாக இருக்கணும். அப்படின்னா இந்த மேரேஜ் என்பது என்ன, திருமணம் என்றால் என்ன என்பதை ஒருத்தர் இப்படி விளக்குகின்றார். மேரேஜ் வாஸ் born in the loving art of God for the blessing and benefit of mankind. மனிதனுடைய வாழ்விலே அவனுக்கு ஆசீர்வாதமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்படியாக கடவுளுடைய உள்ளத்திலே அன்பின் நிமித்தமாக எழுந்த ஒன்றுதான் எதுங்க? இந்த திருமணம். ஆக நமக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் மிக அன்பாக ஒன்றை கடவுள் உருவாக்கினார், அதுதான் திருமணம். எங்கு கடவுள் இருக்கின்றாரோ கடவுளுடைய பண்பு அந்த இடத்தில் இருக்கும். ஆகவே தான் நாம் திருமணத்தை நாம் சாதாரணமாக சொல்கிறது கிடையாது, ஹோலி மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பரிசுத்த மெய் விவாகம் தான் நம்ம போடுறோம். ஏனென்றால் கடவுள் அதை ஏற்படுத்தினார், கடவுள் அதை தூய்மைப்படுத்தினார். ஏதோ கொஞ்சம் நம்ம ஆழமாக போய் பார்த்தோம்னா, இந்த உலகத்திலே பாவம் உள்ளே வருவதற்கு முன்னதாக உருவாக்கப்பட்டது தான் எதுங்க? திருமணம். இதெல்லாம் பின்னாடி வந்தது. அந்த பின்னாடி வந்ததெல்லாம் அந்த பாவத்தினுடைய சாயல் தாக்கம் இருக்கும். ஆனால் பாவத்தினுடைய தாக்கமே இல்லாமல்
உருவாக்கப்பட்டது தான் எதுங்க? இந்த திருமணம். ஆகவே இந்த திருமணத்தை அனைவரும் மேன்மையானதாக கொள்ள வேண்டும். யாரும் இதை அற்பமாய் எண்ணி யோசனை செய்யக்கூடாது என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. சரி, ஏன் கடவுள் இந்த திருமணம் என்கின்ற அந்த நியமத்தை ஏற்படுத்தினார்? குறைஞ்சபட்சம் ஒரு 4 பர்பஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கோடு கூட முதலாவதாக ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருத்தல். அதாவது 2 பேருக்கும் ஏற்ற துணை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்ற விதத்தில் இருக்கின்ற ஒரு துணையாக இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. என இருவர் இந்த திருமணத்திலே ஒருவராக இணைக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்படி அவர்கள் இணைக்கப்படுவதினாலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ஐயுமே இவர்கள் தங்களுடைய வாழ்விலே அபியாசப்படுத்துவதற்கு அல்லது இதை கடைபிடிப்பதற்கு ஏதுகரமாக இருக்கின்றது. ரொம்ப சொல்ற 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசியா இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது 3ன்னு சொல்றாரு பவுலடியார். என்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் நிலைத்திருக்கிறது. இந்த நிலைத்திருக்கின்ற இந்த 3ஐ நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு, நமது வாழ்விலே அபியாசப்படுத்திக் கொள்வதற்கு கணவன் மனைவி என்கின்ற அந்த இல்லற வாழ்க்கை நமக்கு துணை புரிகின்றது இல்லையா? அந்த விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்பு என்ன என்பதை தங்களுடைய அன்றாட வாழ்விலே அவர்கள் அனுபவிப்பதற்கு திருமணம் என்கின்ற ஒரு அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இரண்டாவது, இது ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றார். மேரேஜ் ப்ரொவைட்ஸ் தி காட் கிவன் ரைட்ஸ் டு என்ஜாய் செக்ஸ் அண்ட் ஹேவ் சில்ட்ரன். அவர் ஆதாமையும் எவாளையும் கடவுள் ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்க பலுகி பெருகுங்கள், இந்த உலகத்தை என்ன பண்ணுங்க? நீங்க நிரப்புங்கள். மனித சமூகம் வளர வேண்டும். குடும்பம் சமுதாயத்தினுடைய கோர், அதுதான் துவக்கம். அந்த குடும்பங்கள் விரிவடைந்து தான் என்ன ஆகுதுங்க? ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆர் சமூகமாக அது மாறுகின்றது. அப்படி என்றால் இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினதுக்கு இன்னொரு காரணம் என்னென்றால், நாம் எல்லாரும் மனித வர்க்கம் என்ன பண்ணணும்? பலுகி பெருகணும். அதனால இந்த தாம்பத்தியம் என்கின்ற அந்த உறவு புனிதமானது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த உரிமை பேராக அதை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்றது. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், கடவுள் ஏன் இந்த மேரேஜை கொடுத்தாருன்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு மனுஷனுக்கு. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற நிருபத்தில் சொல்வார், எப்பா வேகுகிறதை பார்க்கலாம் முடிங்க, வேகுகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணது நல்லது அப்படின்றாரு இல்லையா? சிலர் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி எப்படியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தா நீ கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு அமைப்பு இல்லையா? நம்ம அன்றாட வழக்கத்தில் சொல்லுவோம், ஏமா பையன் அவனுக்கு ஒரு கால் கட்டு இல்லையா? இது வேறு விதமாக சொல்றது. ஆனால் திருமறை ஏதோ கால் கட்டு போயிட்டல, அவன் ஒரு வழிக்கு வருவான்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த வார்த்தை. ஆனால் இங்கு திருமறை என்ன சொல்லுதுன்னா, நாம நம்மை ஒரு டிசிப்ளின்ல வைத்துக் கொள்வதற்கு அல்லது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், தன் சுய கட்டுப்பாடோடு கூட இருப்பதற்கு நீ வேகிறதை பார்க்கலாம், என்ன பண்றது நல்லது? விவாகம் பண்ணுது. ஆகவே இதற்காக திருமணம். நாலாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, திருச்சபைக்கும் இயேசுவானவருக்கும் இருக்கின்ற அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை அனைவரும் அறிந்து கொள்கின்ற வகையிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? தட் இஸ் கால் மேரேஜ். கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு இருக்கிறது. அந்த உறவு இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கின்ற ஒரு உறவாக அது அமைந்திருக்கிறது. அதை பின்னாடி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த காரணத்தினாலே என்ன பண்றாரு, திருமணம் என்கின்ற இந்த நியமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி ஒத்திட்டு பார்க்கிறோம் என்பது உங்கள் கையில் நான் விடுறேன். நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்வில் அது இருக்கிறது, அதை நான் கடைபிடிக்கின்றேனா என்பதை நாம் கொஞ்சம் கேள்விப்பட்டோம். அதை கேள்வியே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு 3 திருமறை பகுதிகளை படித்தோம். முதல் பகுதி பிரசங்கினுடைய புஸ்தகம் இல்லையா? அதில் என்ன சொல்றாரு? முதல் எடுத்ததுமே சொல்றாரு பிரசங்கியாரு, ஒருவராய் இருப்பதை காட்டிலும் இருவராய் இருப்பது நல்லது அப்படின்றார். அதாவது தனிமை இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, மன அழுத்தத்தை கொண்டு வருகின்றது. நிறைய பேரை கேட்டிங்கன்னா தனிமையாக இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, டிப்ரெஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நோ கம்பெனி. அவங்களோடு கூட இருப்பதற்கு, அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, அவர்களோடு கூட அன்பு பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருப்பது ஒரு தனிமை. ஆனால் அந்த தனிமையிலே நீங்கள் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 2 பேராவது இருங்க அப்படின்ட்டு பிரசங்கியார் இந்த இடத்துல சொல்றார். அந்த 2 பேராய் இருப்பதனுடைய பலன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவர் ஒரு பணியை செய்கின்றார் என்றால் அவருக்கு இன்னொருத்தர் இருந்தாருன்னா அந்த பணி எப்படியா இருக்கும்? லகுவாக இருக்கும் இல்லையா? வேலை செய்வது ஒர்க்ல என்ன, ஒரு மனிதன் செய்வது இன்னொரு மனிதன் அவரோடு கூட இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும், என் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். ரெண்டாவது வாக்கிங், அதாவது 2 ஒர்க் அண்ட் வாக்கிங். நடந்து போகிறாங்க, ஒருத்தர் கீழே அப்படி தடுமாறினா என்ன பண்ணுவாருங்க, இன்னொருத்தர் பிடித்து கொள்வார் இல்லையா? அப்போ இன்னொரு நபர்னுடைய உதவி எப்பேற்பட்டது என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், உணர முடியும். யாரும் இல்லை கீழே விழும்போது அவரை பிடிக்கிறதுக்கு அப்படின்றோம். யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிடிப்பாங்க. வாக். மூன்றாவது வாம், அதாவது பிரசங்கி சொல்றார், ஒருவர் படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த குளிர் அவங்களால தாங்க முடியாது, இருவராய் இருக்கும்பொழுது. பலஸ்தீனா கான்டெக்ஸ்டில் அவர் பேசுகிற, ராத்திரியில் பயங்கர, பகலில் நல்ல வெயில் இருக்கும், ராத்திரியில் குளிராக இருக்கும். எது? பாலஸ்தீன தேசம். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னதான் போகிறவங்க 2 பேர் இருந்து படுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு சூடு உண்டாகும் சொல்கிறார். ஆக இந்த நிலையிலேயும் இந்த தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். கடைசியாக சொல்கிறாரு வாட்ச் கேர், அதாவது ஒருத்தரை பராமரித்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும். பயணப்பட்டு போகிறாங்க 2 பேர், ஒருத்தர் போனோம், எப்போ இந்த பொருளை நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன் இல்லையா? இது வாட்ச் கேர், பராமரித்தல். குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் சிக்காயிட்டாங்கன்னா கூட ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவரை தாங்குவாங்க இல்லையா? இப்பேற்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஒர்க், வாக்கிங், வார்ம் அண்டு வாட்ச் கேர், இதெல்லாம் இருவராக இருக்கின்ற போது அது பயனுள்ளதாக இருக்கும் என்று யார் சொல்றது? பிரசங்கியார் சொல்றாரு. இதை நம்ம குடும்ப வாழ்விலே கணவன் மனைவியோடு கூட இணைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இருவரும் சேர்ந்து வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றணும். இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமண வழிபாட்டு முறைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி ஜபம் அவர்களெல்லாம் நம்ம திருவாங்கல்யெல்லாம் கட்டிட்ட பிறகு ஒரு சிறப்பு ஜபத்தை ஆல்டரில் ஏறெடுப்பாங்க. கணவனும் மனைவியும் என்ன பண்ணணும், வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றணும் அப்படின்றாங்க. அந்த நிறைவேற்றுவதற்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த திருமணம் என்கின்ற ஒரு பந்தம் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருவரும் இணைந்து நடக்க வேண்டும். திருமணத்தில் 2 பேரும் ஒர்க் டுகெதர் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இருந்து போனோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் கரிசனையோடு கூட இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த திருமணம் நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கின்றது. சரி, 2வது திருமறை பகுதிக்கு நாம் வருகின்ற பொழுது அதில் பவுலடியார் என்ன பண்றாரு, சில நியமங்கத்தையும் கொள்கையும் இந்த திருமண வாழ்வோடு கூட இணைத்து அவர் பார்க்கின்றார். எப்படி பார்க்கிறார் என்றால், திருமணம் என்பது ஒரு ஒன்றித்து இருக்க வேண்டிய ஒன்று. ஏதோ நீ வேற நான் வேற அப்படின்றது இல்லை. திருமணம், ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றித்து தான் இருக்க வேண்டும் என்பது. அந்த ஒன்றித்து இருப்பதற்கு அவர் சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொடுக்கிறார், சில செய்திகளை எல்லாம் இந்த இடத்துல அவர் தர்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது மனைவிக்கு அவர் சொல்றாரு, மனைவிமார்களே நீங்கள் உங்கள் கணவன்மாருக்கு எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருங்க, நீங்க பணிந்து இருங்கள். பணிந்து இருப்பது என்பது அடிமைதானம் அல்ல, சம்மிஷன் என்கின்ற அந்த வார்த்தை. அதான் என்னையே நானே தரேன், கம்பல் பண்ணி ஒருத்தர் கொடுப்பது கிடையாது.
அல்லது பலவந்த பண்ணி நீ இரு அப்படின்னு சொல்றது தான் எதுங்க? அடிமைத்தனம். மாறாக நானே பணிந்திருக்கிறேன் என்று சொல்றோம் பார்த்தீங்களா, அர்ப்பணித்தல் என்று சொல்லுகின்றோம் பார்த்தீங்களா, அப்படி சொல்றாரு. மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? பணிந்திருங்க. ஏன் பணிந்திருக்கணும் அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்றது? தி லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு நம் எல்லாருக்கும் என்னவா இருக்கிறாருங்க? ஆண்டவராக இருக்கின்றார். உனக்கும் ஆண்டவர் யார் தான்? இயேசுவானவர் தான். கணவன்மாருக்கும் யார் ஆண்டவர்? இயேசுவானவர் தான். ஆகவே இருவருக்குமே கடவுள் ஆண்டவராகி இருப்பதினாலே, அந்த ஆண்டவரை நாம் நேசிப்பதினாலே, அவரை பணிந்து கொள்வதினாலே, அவரை ஆராதிப்பதினாலே, நாம கணவன் மனைவிமார்களாகி நீங்க யாருக்கு பணிந்திருக்கணும்? ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க பணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவியினுடைய உடலுக்கு தலையாக இருக்கின்றான். ஹெட்ஷிப் அப்படின்னு சொல்றார். லார்ட்ஷிப் அண்ட் ஹெட்ஷிப். அந்த ஹெட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது தலையாக கணவன் இருக்கின்றார் என்றால் அது எதற்கு ஒப்புமையாக இருக்குன்னா, திருச்சபை என்பது ஆண்டவருடைய உடல். இந்த உடலுக்கு தலையாக இருப்பவர் யாருங்க? ஆண்டவர். எப்படி திருச்சபைக்கு தலையாக ஆண்டவர் இருக்கின்றாரோ, அதுபோல மனைவிமார்களே உங்களுக்கு தலையாக இருக்கின்றவர் யாருங்க? கணவன்மார்கள். இந்த ஹெட்ஷிப் என்றது நாட் ஏ டிக்டேட்டர்ஷிப் இல்லை, ஒரு சர்வாதிகாரம் அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலைக்கு இதை சொல்லவில்லை. மாறாக அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அதை சொல்றாரு. ஆகிய மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படுத்தினீர்கள் என ஒருத்தருக்கு நீங்க அன்பு செலுத்தி ரெண்டு பேருமே இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு? கணவன்மாருக்கு வராரு. பொதுவாக எப்பவுமே நிறைய புத்திமதி யாருக்கு சொல்லுவாங்க? பெண்களுக்கு தான் சொல்றது. இந்த வழக்கமாக போயிடுச்சு சமூகத்தில். கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தான் லெசனே எடுப்பாங்க. யாருக்கு? பெண்களுக்கு தான். என்னைக்காவது ஆண்களுக்கு உட்கார வச்சு லெசன் எடுக்கிறாங்களா? இல்லை. நம்ம அப்படி இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு லெசன் அப்படி இல்லை. பவுலடியார் இந்த இடத்துல மனைவிமார்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையை காட்டிலும் கணவன்மார்களுக்கு அதிகப்படியான அறிவுரையை தராரு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்க பிரிச்சு வச்சுங்க. இன்றைய திருமறை பகுதியில் என்ன சொல்றாரு? கணவன்மார்களே, உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவோம். எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படின்னா, எப்படி இயேசுவானவர் திருச்சபையின் மீது அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நீங்கள் உங்கள் மனைவியின் மீது அன்பு கூற வேண்டும். அப்படின்னா எப்பேற்பட்ட அன்பு கணவன் மனைவியின் இடத்துல காட்ட வேண்டும்னா 3 வகையான அன்பை சொல்றார். முதலாவது ஒரு அன்பு சாக்ரிஃபிஷியல் லவ். அதாவது அன்பு செலுத்துவேன், ஆனால் அது அந்த அன்பின் நிமித்தமாக நான் செலுத்துகிற அன்பின் நிமித்தமாக நான் எதையும் இழக்க மாட்டேன். ஏன்? அதாவது நான் எதையும் இழக்க தயாராக இல்லை, ஆனால் இழக்க தயாராக நான் அன்பு செலுத்துவேன். இது அன்பு செலுத்துவதற்கான அடையாளம் இல்லை. உண்மையான அன்புக்கு அடையாளம் எதுவென்றால், அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் எதையாகிலும் தியாகம் செய்தே ஆக வேண்டுங்க. இங்கே இருக்கிறோம் ஆண்களுக்கெல்லாம் நான் கேட்கறது, என் ஒய்ஃபுக்காக நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணேன்ட்டு சொல்ல முடியுமா? அதில் தாங்க உங்களுக்கு பெருமை இருக்குது. ஐ டெல் யூ, தி கிரேட்னஸ் ஆஃப் மேன் எது தெரியுங்களா? ஃபார் தி சேக் ஆஃப் மை ஒய்ஃப் ஐ சாக்ரிஃபைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதில் இருக்கிற ஒரு பெருமை இருக்குதுங்களே, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குதே இல்லையா? இப்படி சொல்கிறோமே, இப்படி கொஞ்சம் பாருங்களேன். என் பிள்ளைங்களுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லும்போது பெரும் போடுறீங்களா இல்லையா? என் பிள்ளைகளை மேலுக்கு படிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் செய்தேன். என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் தூக்கி போட்டேன். ஒரே காரணம், என் பிள்ளைங்களுக்காக நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா, சிறுமைப்படுகிறீங்களா? இதே பிரின்சிபல் தான் நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும்? உங்கள் துணைவியார், மனைவியர். ஏன் மனைவிக்காக நான் இதை தியாகம் செய்கிறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். ஏன்னா திருச்சபைக்காக ஆண்டவர் தன்னையே சிலுவையில் கொடுத்தார். இஸ் மாடல் ஃபார் அஸ். அவதான் நமக்கு என்னதுங்க? முன்மாதிரி. கணவன்மார்களே,
உங்கள் மனைவிக்காக நீங்கள் அன்பு செலுத்தணும். எப்படிப்பட்ட அன்புனா தியாகத்தின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்பதான் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் எனக்காக எதையும் எனக்காக எதையும் செய்வார், ஆனால் இழக்க விட மாட்டாங்க. அதான் பெண்களாண்ட இருக்கிற ஒரு பெரிய பண்பு என்ன தெரியுமா? அவங்க எனக்காக எதையாயிலும் இழக்கணும்னு இருந்தாங்கன்னா அதை இழக்க விட மாட்டாங்க பெண்கள். எங்கள் ஹஸ்பண்ட் எந்த விதத்திலும் லெட் டவுன் ஆக கூடாது. அந்த உள்ளம் கடவுள் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு சிறப்பானதுங்க. இதாங்க இல்லற வாழ்வு என்பது, இல்லையா? ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் செய்து கொள்கிறோமே, இதில் கிடைக்கின்ற ஒரு இன்பம் வேற எதிலுமே கிடைப்பது கிடையாது. அதனால முதல்ல ஒரு சாக்ரிஃபிஷியல் தான். ரெண்டாவது, இந்த அன்பை குறித்து சொல்லுகின்ற போது சான்டிஃபையிங், அதாவது தூய்மையான அன்பு. இந்த திருமறையை படிக்கும்போது கடவுள் இந்த திருச்சபையை கரை திரை இல்லாமல் அதை கழுவி சுத்தப்படுத்தினார். இயேசுவானவர் நமது திருச்சபை என்ன பண்றாருன்னா எப்பவுமே தூய்மையாக வைத்து கொண்டிருந்தார். அப்படின்னா கணவன்மார்களுக்கு சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு நான் நல்ல வாழ்க்கை துணையை நான் தந்திருக்கிறேன், நல்ல ஒரு இல்லற வாழ்வை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ உன்னுடைய இல்லற வாழ்வை எப்படி வச்சிருக்கணும்? தூய்மையா வச்சிருக்கணும். எந்த விதமான கரை திரை இல்லாமல் அந்த இல்லற வாழ்வை தூய்மையாய் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? உனக்கு இருக்கிறது. ஆக உன் அன்பு முதல்ல தியாகத்தின் அன்பாக இருக்கணும். ரெண்டாவது தூய்மையின் அன்பாக இருக்கணும். எந்த விதமான மாசு மறு இல்லாமல், ஒரு இடன் அஜெண்டா வச்சது இல்லாமல், போலித்தனமான இல்லாமல், வெளிப்படையான வெளியரங்கமான மனப்பூர்வமான ஒரு அன்பாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படி அவர் சொல்லுகின்ற போது எப்படி தூய்மையாகனா ரெண்டு காரியம். இதுக்கு எப்படி நான் தூய்மையாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த முடியும் அப்படின்னா, திருமறை சொல்கிற ஒரு ஆலோசனை, நாம் தூய்மையை ஆக்குவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது எதுனா அவருடைய வார்த்தை. நீங்கள் கடவுளுடைய வார்த்தை அறிவீங்க, இந்த வார்த்தையினாலே நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். யோவான் நற்செய்தி நூலில் நீங்கள் படிச்சீங்கன்னா வார்த்தை உங்களை என்ன பண்ணுதுங்க? தூய்மையாக்குகிறது. அப்படின்னா வார்த்தை என்பது எது? ஆண்டவருடைய திருமறை தான். இந்த திருமறையை எந்த இல்லத்திலே கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து படிக்கிறாங்களோ, ஒன்னா சேர்ந்து தியானிக்கிறார்களோ, ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, அந்த இல்லற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கும்? தூய்மையான வாழ்வா, சாங்டிஃபை. இதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தது. உன் வாழ்க்கை, உங்களுடைய இல்லற வாழ்வை மாசத்ததாக நீங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுத்துங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பண்ணுங்க. அதனால்தான் திருமணம் ஆன உடனே முதல்ல அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற பரிசு எது? பைபிள். ஏன்? அது நிறைய இருக்குது, அதனால கொடுத்துடலான்னு கொடுக்குறீங்களா? இது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்கும்? வழிகாட்டியா இருக்கும், உங்களுக்கு தீபமாக இருக்கும். எது? ஆண்டவருடைய வார்த்தை. இது உங்களை இருளுக்கு அழைத்து செல்லாது, வெளிச்சத்திற்கு நேராக அழைத்து செல்லும், வளமைக்கு நேராக அழைத்து செல்லும். இல்ல, நீங்க கீழே விடாதபடி காத்துக்கொள்வது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆகவே நீங்க தூய்மையாக இருப்பதற்கு முதல்ல என்ன சொன்ன? சாக்ரிஃபைஸ் லவ் அப்படின்னு சொன்ன. ரெண்டாவது சாங்டிஃபை லவ் அப்படின்னு சொன்ன. மூன்றாவது நம்ம பார்ப்பது சாட்டிஸ்ஃபையிங், மன நிறைவை கொடுக்கின்ற அன்பாக இருக்கணும். ஒரு மனைவி கணவனிடத்துல ஒரு மன நிறைவை தான் எதிர்பார்க்க, வேற எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க சுத்தியும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நகையை வாங்கி கொடுக்குறீங்க, பணத்தை வாங்கி கொடுக்குறீங்க, சொத்தை சேர்க்குறீங்க, எல்லாத்தையும் சேர்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போனால் அந்த மகிழ்ச்சி இருக்காது. சொல்லுவாங்க சில, என்ன இருந்து என்னங்க, எல்லாம் பணம் என்னான்னு கொட்டி கிடக்குது, நகை எவ்வளோ கொட்டி கிடக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் மனசில் என்ன இருக்குல்ல? மன நிறைவு இல்லை. கடவுள் இந்த இல்லற வாழ்க்கையை நீங்க மன நிறைவு இல்லாமல் வாழ்வதற்காக படைக்கலைங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வு, நீங்க அந்த மன நிறைவை பொருளினாலும் பணத்தினாலும் நீங்க பெற முடியாது, மாறாக பரஸ்பர அன்பினாலே. அதனால கணவன்மார்களே, உங்க மனைவிமார்களை நீங்க மன நிறைவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை திருப்தி செய்கின்ற வகையிலே நீங்கள் அவர்களை வைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே
நீங்கள் இந்த 3 வகையான அன்பை நீங்கள் யார் மேலே செலுத்தணும்? மனைவின் மேலே செலுத்த வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் குடும்ப வாழ்வில் எப்படிப்பா இருக்கிறீங்க நீங்கள்? ஏங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேங்க, என் வேலையில் என் மனைவி வந்து உதவி செய்யணுன்ட்டு நான் எதிர்பார்க்கறது கிடையாது. நீ எப்படிம்மா? நானும் அவரை தொந்தரவு பண்ணுறதே கிடையாதுங்க. என் வேலை எதுவோ அதை நான் பார்த்துக்குவேன். எனக்கு வேண்டியது என்ன? இதை இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, என்னங்க, எல்லாம் என் மனைவி தாங்க, எதுனாலும் யாரு தான். இன்றைக்கி நான் ட்ரெஸ் பண்ண கூட அந்த ட்ரெஸ்ஸு யார் தான் எடுத்து வைக்கணும்? என் மனைவி தான் எடுத்து வைக்கணும், இல்லையா? ஏம்மா இந்த காரியத்தை இன்றைக்கி வர்றாங்களே, இது செய்யணும், இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரை கேட்கணும். டிபெண்ட். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ஒன்று. அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது இன்னொருத்தர் உள்ளே போகிறதுக்கு என்ன கிடையாதுங்க, இடம் கிடையாது. ஏன் இதில் இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்னு கேட்டுருவாங்க, இல்லையா? அது இண்டிபெண்ட் லைஃப். டிபெண்ட்னா எல்லாத்துக்குமே இன்னொருவரை சார்ந்திருத்தல். இது ரெண்டும் தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வில் இருக்குது. ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம், டிபெண்ட்டாக இருக்கிறோம். ஆனால் மேரேஜ் லைஃபு இந்த மாதிரி இண்டிபெண்ட்டுக்கும் இடம் கிடையாது, டிபெண்ட்டுக்கும் இடம் கிடையாது. இன்டர் டிபெண்ட், இல்லையா? இன்டர் டிபெண்ட் தான் மேரேஜ் லைஃபுக்கு மிக மிக முக்கியமானது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எல்லாருக்கும் தெரியும், இந்த சைக்கிள் ஓடுது. இந்த சைக்கிள் ஓடுறதுக்கு மிக மிக முக்கியமானது எதுங்க? அந்த பல் சக்கரம், இல்லையா? முன்னாடி ஒரு பல் சக்கரம் இருக்குது, பின்னாடி ஒரு பல் சக்கரம், ரெண்டும் இணைந்து சுத்தினா தான் மூவ் ஆகும், இல்லையா? ஆக இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் இன்டர் டிபெண்ட். என் மனைவியினுடைய உயர்வுக்காக நான் இருப்பேன், என்னுடைய கணவருடைய உயர்வுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா? அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன்னா கடவுள் அப்பேற்பட்ட ஒரு பந்தத்தில் தான் நம்மை படைத்திருக்கின்றார். ஏனென்றால் கணவனும் மனைவியும் ஓர் உடலாய் இருப்பார்கள். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடலாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்க மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து இருப்பான். அதாவது இது அப்பா அம்மா விட்டுட்டு வரத்தை பற்றி திருமறை என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்ற வசனம் இருந்து இருக்காது. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனம் இருந்து இருக்காது. அப்படின்னா இது ஒரு புனிதமான உறவு, கணவன் மனைவி என்கின்ற உறவு. இந்த உறவிலே மனைவி தன் கணவருக்காக, கணவன் தன்னுடைய மனைவியினுடைய உயர்வுக்காக. இன்னைக்கு எத்தனை இடத்துல மனைவிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டடாக இருப்பாங்க. பிஃபோர் மேரேஜ் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்களாண்ட நிறைய டேலண்ட் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் என்னம்மா பண்ணுறீங்க? அதோட கல்யாணத்தோடு போயிடுச்சுங்க, எல்லாம் எதுவுமே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் தி ஹஸ்பண்ட். உங்கள் மனைவியினிடத்தில் இருக்கின்ற அந்த திறமையை மேலுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தான் முதல் பர்சனாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் கணவராண்ட சில வளமைகள் இருக்கின்றன, திறமைகள் இருக்கின்றன, இன்னும் அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணா என் கணவர் மேலுக்கு வருவார்னா, நம்ம தான் ஒய்ஃப், நீங்கள் தான் நியரஸ்ட் பர்சன் அவரை மேலுக்கு தூக்கி விடுறதுக்கு. இதுதான் ஆண்டவர் சொன்னவர், இது நிமித்தம் இருவரும் ஒரு உடலாக இருப்பார்கள், ஒருத்தர் ஒருத்தரை தாங்கிக் கொள்வார்கள் என்பது. சரி, இப்போ மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பகுதியில் இயேசுவானவர், மத்தேயு எடுத்துங்களேன், 19ஆம் அதிகாரம் 4லேருந்து 6 வசனம். இதில் இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த போதனைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நல்ல ஒரு கிறிஸ்துவ இல்லறத்தை நம்மால் கட்ட முடியும், அல்லது மகிழ்வான ஒரு இல்லறம், அதிலேயும் கணவன் மனைவி 2 பேரும் இசைந்து வாழ்கின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்று சொல்கிறாரு. இது எதனுடைய பின்னணியில் வந்ததுன்னா, இயேசுவானவர் திருமணத்தை பற்றி பேசவே இல்லை. முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு சாமியை பல விதத்தில் அவங்க சோதிக்கிறாங்க. நீங்கள் எந்த அதிகாரத்தினால இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் காட்டுங்க. இப்படி சமயம் சார்ந்த இந்த
நிலைகளிலே இயேசுவை சோதிக்கிறாங்க. அவருடைய வாயினாலே அவரை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ரெண்டுத்திலும் தோத்து போகிறாங்க. யார்? இந்த பரிசேயர். இப்போ மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசேயர் தள்ளுதல் சீட்டை குத்தி டிவோர்ஸ் விவாகரத்தை பற்றி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இயேசுவானவர் இந்த விவாகரத்தை பற்றி பதில் சொன்னாலும் அதை விட்டுட்டு எதை பற்றி அதிகமாக பேசுகிறாருன்னா திருமணத்தை குறித்து தான் பேசுகிறாரு. ஏன்னா விவாகரத்து எப்பயா வருது? திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையில் வருது. ஆனால் இது வரவே கூடாது என்பதற்காகத்தான் திருமணத்தினுடைய புனித தன்மையை நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்க கேட்குறாங்க, தள்ளுதல் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிடலாமா அப்படின்றாங்க. இல்லை இயேசுவான சொல்கிறாரு, மோசே உங்களுக்கு ஏன் கொடுத்தாருன்னா உங்களுடைய இருதயம் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கப்பா அதனால் கொடுத்தாரு. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இல்லவே இல்லை. விவாகரத்து என்கின்ற சிந்தனை இல்லவே இல்லை. ஆகவே தொடக்கத்திலே கடவுள் அவர்களை இருவராக படைத்தார். மன உறவுதான் இருக்க வேண்டுமே ஒழிய மன முறிவு என்பது இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்படி திருமணம் என்பது தெய்வீக பந்தம். இட் இஸ் எ டிவைன் யூனியன் இல்லையா? ரெண்டு பேரை ஒரு வாலிப பையனை ஒரு வாலிப பிள்ளைங்க ரெண்டா ஒன்றா சேர்க்கறது திருமணம் கிடையவே கிடையாது. இட் இஸ் எ டிவைன் யூனியன். தெய்வீக பந்தம் என்பதை நாம் முதலாவதாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் இதை படைத்து இதை எஸ்டாப்ளிஷ் அவர் தான் பண்ணார். யாரு? திருமணம் என்பதை அவர் தான் ஏற்படுத்தினார். அந்த திருமணத்திற்கான நெறிமுறைகளையும் அவரே வகுத்து தந்தார். ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு மனிதன் ஏற்படுத்துகின்ற சட்ட திட்டங்கள் கடவுள் ஏற்படுத்துகின்ற அந்த சட்ட திட்டத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, கட்டுப்படுது. இன்னைக்கு நம்ம பல ஜட்ஜ்மெண்ட் அப்படி இப்படிலாம் வருது விவாகரத்தை பற்றிலாம். ஆனால் கடவுளுடைய அநாதி தீர்மானம் டிவைன் யூனியன். எது? மேரேஜ் இஸ் எ டிவைன் யூனியன். ஆகவேதான் கடவுள் இணைத்ததை மனிதன் என கடவுள் பிரிக்க மாட்டாரு. யார் தான் பிரிக்கிறான்? மனிதன். அதனால டிவோர்ஸுக்கான இடம் இல்லை. இன்னைக்கு எத்தனை சட்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் சரி, திருமறை நம்ம சொல்லி இட் இஸ் எ டிவைன் யூனியன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் டிவைன் ரிலேஷன்ஷிப்பு இல்லையா? ரெண்டாவது இட் இஸ் எ பிசிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்றாரு. இருவரும் ஓர் உடலாக இருப்பார்கள். சரீர பிரகாரமான தாம்பத்தியம் கண்டிப்பா இந்த மேரேஜில் இருக்கலாம். டோன்ட் யூஸ் யுவர் செக்ஸ் அஸ் எ வெப்பன். மிஸ்ட்ரீட் யுவர் லைஃப் பார்ட்னர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. கணவன் மனைவியினுடைய உறவு அது தெய்வீகமான உறவு, கடவுளால் ஏற்பட்ட உறவு. இதை எந்த விதத்திலும் தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் இஸ் எ பிசிக்கல் யூனியன். அது மட்டுமல்ல, இவர்கள் ஆவியினாலும் இணைந்திருக்கின்றார்கள். சரீர பிரகாரம் மட்டுமல்ல, ஆவியின் பிரகாரமாக இணைந்திருக்கின்றார்கள். நாம் என்ன சொல்றோம்? இந்த திருமண உறவு மரணம் நம்மை பிரிக்கும் வரை தூய நியமப்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் கொஞ்சம் இந்த மேரேஜ் என்பது நாட் ஓன்லி பிசிக்கல் யூனியன், இட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் யூனியன்னா, ஸ்பிரிட்டுக்கு அழிவு இருக்குதுங்களா? ஆவிக்கு அழிவு இருக்குதா? இருக்காது. ஆவியை என்ன பண்ண முடியும்? யாரும் அழிக்க முடியாது. மரணன்றது ஒரு முடிவு இருக்குது, ஆனால் ஆவிக்கு முடிவு என்றும் வாழ்வது. அது போல உங்க திருமணம் பந்தம் இருக்குத, அது எப்பவுமே இருக்கின்ற பந்தம். ஆகவே தான் அவர் சொல்றாரு இட் இஸ் அ பெர்மனன்ட் யூனியன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இட்ஸ் அ டிவைன் யூனியன், இட்ஸ் அ பிசிக்கல் யூனியன் as well as the spiritual union. இதோட இஸ் அ பெர்மனன்ட் யூனியன். இது பிரிக்க முடியாது. கடவுள் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை? ஒவ்வொரு புது வருடத்தை துவங்கும் ஒரு சர்வீஸ் வைப்போம். என்ன சர்வீஸ்? நம்ம முதல் வாரத்தில் கவர்னன்ஸ் சர்வீஸ் ஏன் வைக்கிறோம்? கவர்னன்ஸ் சர்வீஸ்னா என்ன? உடன்படிக்கை வழிபாடுன்றோம். உடன்படிக்கைனா என்ன அப்படின்னா ஒரே பிரின்சிபல் தான் அது. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீங்க. யூ ஆர் மை பீப்புள், ஐ ஆம் யுவர் காட். இந்த கவர்னன்ட்டை கடவுள் என்னைக்குமே என்ன பண்ணது கிடையாதுங்க, உடைச்சது. சரி, இன்னிய வரைக்கும் நீ என் ஜனமாக இருந்த,
இனிமேல் நீ என் ஜனம் இல்லைன்னு கடவுள் சொல்லவே மாட்டார். இன்னி வரைக்கும் நீ என் மனைவியா இருந்த, இனிமேல் என் மனைவின்ட்டு யார் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நீ இது வரைக்கும் என் கணவனா இருந்த, இனிமேல் நீ என் கணவனா இல்லைன்ட்டு சொல்லுவோம். ஏனென்றால் மேரேஜ் சர்வீஸ் நமக்கு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? கவர்னன்ஸ் சர்வீஸுங்க. திருமணம் உடன்படிக்கை வழிபாடு. எப்படி கடவுள் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டாரோ, அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட முடியாதது அல்லது உடைக்கக்கூடாதது, அது காப்பாற்றப்பட வேண்டும், பேணி காக்கப்பட வேண்டும். அதுபோல திருமணம் என்கின்ற அந்த பந்தம் இது நிலையான ஒன்று, அது பிரிக்க முடியாத ஒன்று. அது மட்டுமல்ல, என்னென்ன திருமணம் ஒன் மேன் அண்ட் ஒன் விமன் தான் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு. பைபிள் திருமறை கே மேரேஜஸை சப்போர்ட் பண்ணல, அல்லது குரூப் மேரேஜை சப்போர்ட் பண்ணல. ஞாபகம் வச்சுங்க, ஒருவனுக்கு தமிழர்களுடைய பண்பாடும் அதுதான், ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த பண்பாடு. ஆக அதில் புனிதத்தன்மை அடங்கி இருக்கின்றது. ஆகவே கடவுளாலே நியமிக்கப்பட்ட இந்த புனிதமான எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த திருமணம் கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய அடித்தளமாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் நம்மெல்லாம் இயேசுவினுடைய அடியவர்கள், கடவுளாலே நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய சான்றுகளாக நாம் இருக்கின்றவர்கள். நம்ம குடும்பம் ஒரு சிறிய சபை இல்லையா? சொல்கிறோம் நம்ம சர்ச் தி ஃபோர்ட்ரெஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. இறை அரசனுடைய முன்சுவை திருச்சபைன்னுவாங்க. ஒவ்வொரு குடும்பமும் என்னதுங்க? ஒரு சிறிய திருச்சபை. இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த உலகத்திலே ஒரு சிறிய திருச்சபையாக ஆண்டவருக்கு சாட்சி பகரணும். அப்படின்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா சில அறிவுரைகள், திருமணத்தை பற்றி எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு, இந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை நாம் ஏற்படுத்த முடியும். ஆக திருமணம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள். இந்த திருமணம் நிலையான ஒரு பந்தம், யாராலும் பிரிக்கக்கூடாத ஒரு பந்தமாக இது அமைய வேண்டும். மன முறிவுக்கு இங்கே இடம் இல்லை, மன உறவுக்கு தான் இங்கே அதிகமான இடம் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருடைய உயர்வுக்காக ஒருவர் பங்களித்து, இருவருமாக சேர்ந்து இந்த இல்லற வாழ்வை நடத்துகின்ற பொழுது மிக சிறந்த ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புகின்ற மக்களாக இருக்கின்றோம். இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்களா? இன்றைக்கி பேப்டிஸ்ட் எடுத்தாங்க, இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா? போயிட்டாங்களா? அவங்களுக்கு கேட்ட ஒரு கேள்வி என்ன இல்லையா? இந்த குழந்தை ஒழுங்காக வளர்வதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துவீங்களா? ஏன் கேட்குறோம்? ஏன்னா பிள்ளைகள் யாரை முதல்ல பார்க்குறாங்க? பெற்றோரை பார்க்குறாங்க. பெற்றோரை பார்ப்பது தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம். ஆக கணவன் மனைவி இந்த பண்புகளோடு கூட தங்களுடைய குடும்பத்தை நடத்துனாங்கன்னா பிள்ளைங்க அதை பார்க்குறாங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களைப் போல பின்னாடி இருப்பாங்க. சொல்லுவாங்க, நூலை போல தான் சேலை அப்படின்வாங்க. நாம் என்ன வாழுறோமோ அதை பிள்ளைங்க பார்க்குறாங்க. அடுத்த சந்ததி ஒரு தரமான ஒரு சந்ததியாக இருக்கணும்னா இன்னைக்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்வை வாழ்ந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் அருள் புரிவாராக. ஆமென்.